எல்லோருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன? ஹார்ட் ஒர்க்னா என்ன சார்? இது நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த கேள்வியை நான் கேட்பேன். அப்போது ஸ்மார்ட்டான ஆன்சர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து வரும், நிறைய வரும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் இப்போ நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்னா இன்னையிலேருந்தே நைட் அண்ட் டே விழுந்து படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம் இல்லையா, அது ஹார்ட் ஒர்க். ஸோ நாளைக்கு காலையில் நமக்கு செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்னும்போது இன்றைக்கி நைட் உட்காந்து அந்த இம்பார்ட்டண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணி அங்கங்கே வச்சுட்டு நாளைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போனோம் அப்படின்னா அது ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னாங்க. ரொம்ப அவங்க லெவலுக்கு உண்டான ஒரு ரிப்ளை. அது நான் ரசிப்பேன் கூட, அது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் கண்ணா, ஸ்மார்ட்னஸ் அப்படின்னா எந்த வகையிலையும் உனக்கோ உன்னை சார்ந்த மக்களுக்கோ இல்லை நீ செய்யக்கூடிய வேலைக்கோ பாதிப்பு வராத வகையில் நீ செஞ்சன்னா அதுதான் ஸ்மார்ட்னஸ். ஸோ எதையாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணன்னா அது ஃபெயில்யூர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு ஒரு ஸ்டோரியும் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாருக்கும் மிஸ்டர் பீன் தெரியும் இல்லையா? மிஸ்டர் பீன் ஒரு நாள் அவரோட பாஸ் அவரை கூப்பிட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா அவர்கிட்ட கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நான் கேட்கும்போது எனக்கு இந்த டேட்டாலாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே இவர் அந்த பென் ட்ரைவில் காப்பி பண்ணிட்டு வந்து அவரோட சிஸ்டமில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடணும் இல்லையா, போட்டுட்டு சேவ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் யூசர் ஐடி மிஸ்டர் பீன் அப்படின்னு போட்டுறாரு. ஏன்னா அது எப்பயுமே அவரோட பேருங்கிறதுனால ஞாபகத்தில் இருக்கும். பாஸ்வேர்டு என்ன போடலாம் அப்படின்னு யோசித்து டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா ஸ்பார்க் ஆகுது. பாஸ்வேர்டு காலமில் போய் INCORRECT அப்படின்னு டைப் பண்ணுறாரு. அவருக்கே ரொம்ப ஆச்சரியம், நம்மளால் இப்படிலாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னா மிஸ்டர் பீன் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு காலமில் எதை வேணாலும் கண்ணை மூடிட்டு எந்த கீஸ் வேணாலும் நீங்கள் அழுத்திட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா சிஸ்டமே சொல்லிவிடும், பாஸ் யுவர் பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு. INCORRECT அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா, உங்கள் பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத சிஸ்டமே சொல்லிடும். ஸோ தட் இஸ் ஹவு தி ஸ்மார்ட்னஸ் ஷுட் பி. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் வரும், ஓ இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு. பட் அதே நேரத்தில் நான் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்மார்ட்னஸ் எல்லா இடங்கள்லையும் ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு நாட்டில் ஒரு 3 பேருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. அதில் ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர், அவர் எப்பயுமே தன்னை செல்ஃப் மார்க்கெட் பண்ணிக்கணும், நான் தான் அப்படிங்கிறத காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு நபர் அவர். ஸோ 3 பேரையும் வரிசையாக அந்த எலக்ட்ரிக் சேரில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு பர்சனுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாங்க, ஒன்றுமே ஆகலை. ஸோ தெர் இஸ் அ லா, அதாவது என்னென்னா மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதிக்கு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அவருக்கு மரணம் நிகழவில்லை என்றால் அவர் விடுவிக்கப்படுவார். அது ஒரு சட்டம் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. செகண்டு இருக்கிற அந்த கைதிக்கும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அவருக்கும் அந்த கரண்ட் சப்ளை கொடுக்கல. பட் இவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த 2வது நபரையும் அனுப்பிடுறாங்க. 3வது நம்மால் கிட்ட வராங்க, சயின்டிஸ்ட் கிட்ட வராங்க. இவர் எப்பயுமே தன்னை தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கிறவர் இல்லையா. அப்படி பார்க்குறாரு, ஸ்விட்ச் போர்டை பார்த்துட்டு, சார் நீங்கள் ப்ளக்கை சரியாக சொருகலை அப்படின்றாரு. ஸோ ப்ளக்கை நல்லா சொருகிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாங்க அவர். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்மார்ட்னஸ் ஷுட் நாட் அஃபெக்ட் யூ அண்ட் த என்விரான்மெண்ட் அண்ட் த பீப்புள். நீங்கள் எடுத்திருக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதை பாதிக்காத அளவுக்கு இருக்க வேண்டியது தான் ஸ்மார்ட்னஸ். ஸோ எங்கே ஸ்மார்ட்னஸ், எப்படி ஸ்மார்ட்னஸ் நம்ம பிரயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட எல்லாமே அடங்கியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.